லிங்க்குள்ளே போங்க, லாகின் பண்ணுங்கள். பொறுமையாக அவசரமே படாத எந்த ஐடிக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஆப்ஷன், நான் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன், எனக்கு அந்த வருமானம் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன். எனக்கு அந்தளவுக்கு வருமானம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு மாதம் 1000 ரூபா 2000 ரூபா கிடைச்சா எனக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்து 4 to 6 மந்த்துக்கு 500 ருபீஸ் தான் பர் மந்த் உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ அதையுமே தெளிவாக பார்த்துங்க. இதெல்லாம் தெளிவாக படித்து பார்த்து, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் 2 நாளாக. இதெல்லாம் உட்காந்து படித்து பார்த்து செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கொடுக்குற ஆப்ஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு டேட்டா பேஸை டோட்டலாக நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சேஞ்சஸ் வந்துடும். ரைட், நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடாதீங்க. அதனால் பொறுமையாக, அவசரப்படாத, ரொம்ப பொறுமையாக நாம் என்ன பிளான் சூஸ் பண்ண போகிறோம். எஸ்பிஓவில் கண்டினியூவே பண்ண விரும்பலை, எனக்கு நீங்கள் ரீஃபண்டபிள் கொடுத்தா போதும்னு நினைக்கிறவங்க லாஸ்ட் ஆப்ஷன் ரெட் கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும் செகண்ட் ஆப்ஷன். அது என்ன அப்படின்னா, என்னால் கூப்பன் கோட்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, எனக்கு ஒரு மாதத்துக்கு 500 ரூபா வந்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம், எனக்கு அதுவே போதும்னு நினைக்கிறவங்க செகண்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன், எனக்கு நான் வந்து கூப்பன் கோடை தெளிவாக பார்த்துங்க. இதெல்லாம் தெளிவாக படித்து பார்த்து, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் 2 நாளாக. இதெல்லாம் உட்காந்து படித்து பார்த்து செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கொடுக்குற ஆப்ஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு டேட்டா பேஸை டோட்டலாக நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சேஞ்சஸ் வந்துடும். ரைட், நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடாதீங்க. அதனால் பொறுமையாக, அவசரப்படாத, ரொம்ப பொறுமையாக நாம் என்ன பிளான் சூஸ் பண்ண போகிறோம். எஸ்பிஓவில் கண்டினியூவே பண்ண விரும்பலை, எனக்கு நீங்கள் ரீஃபண்டபிள் கொடுத்தா போதும்னு நினைக்கிறவங்க லாஸ்ட் ஆப்ஷன் ரெட் கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும் செகண்ட் ஆப்ஷன். அது என்ன அப்படின்னா, என்னால் கூப்பன் கோட்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, எனக்கு ஒரு மாதத்துக்கு 500 ரூபா வந்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம், எனக்கு அதுவே போதும்னு நினைக்கிறவங்க செகண்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன், எனக்கு நான் வந்து கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்போ மந்த்லி 2000 நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு அது ஓகே தான். 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் 4 to 6 மந்த்துக்கு அப்புறம் 10,000 பர் மந்த்னு சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன். ரைட், அவசரப்படாமல் எல்லாத்தையும் கேளுங்க. இப்போ இது வரைக்கும் கேட்கலனாலும் ஒரு 3 நாளாக நடந்த எல்லா ஆடியோஸையும் கேட்டுட்டு இமேஜஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது, ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இதை தனி டேட்டா பேஸ் கொண்டு போகிறோம், அது தனி டேட்டா பேஸ் கொண்டு போகிறோம், அங்கே போய் சேஞ்சஸே பண்ண முடியாது. இங்கே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறவங்கலாம் நியூ மெம்பர்ஸ் அந்த டேட்டா பேஸ்க்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக உங்கள் டீட்டெயில்ஸ் அங்கே போகும். ரைட், அதில் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸே கிடையாது. மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க சார், சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, சஸ்பெண்டட் ஆகிடும். இன்கேஸ் ரிஜெக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ரைட், அது கம்பல்சரி லாஸ்ட் ரெட் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது சஸ்பெண்ட் ஆகிடும் உங்கள் ஐடி. உங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரீஃபண்டபிளுக்கு ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க. சம்மந்தப்பட்ட அட்மின் டீம்லேருந்து உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஸோ அதிலே மேக்ஸிமம் 90 டேஸ்ன்னு தெளிவாக போட்டிருப்பாங்க, மேக்ஸிமம் 90 டேஸ். அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான ரீஃபண்டபிளை ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க வித் ஒர்க்கிங் சேலரியோட. கிளியராக இருங்க, தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் கேட்காதீங்க, அவசரம் இல்லை. இன்னையிலேருந்து 3 நாளுக்கு டைம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.